நம்முடைய விளவங்கோடு தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திருமதி விஜயதரணி, இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. போன சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தரப்புல இருந்து நீங்க போட்டிட்டு வென்ற ஒரு தொகுதியில் இப்போ பாஜக வேட்பாளராக களமிறங்குறீங்க. என்ன மாறி இருக்கு உங்களுக்கு? அதாவது 2011, 2016, 2021 3 தேர்தல்கள்லயும் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்று கண்டினியூஸா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. கடந்த 13 ஆண்டு காலத்துல நிறைய விஷயங்களை இந்த விளவங்கோடு தொகுதியில என் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறேன். அது குழித்துறை சப்பாத்து பாலமாக இருக்கட்டும் 6.5 கோடி, அதே மாதிரி குழித்துறை நகராட்சியோடைய உயர்மட்ட டேங்க் 23 கோடி நிதி பெற்று வழங்கு குழாய்கள்லாம் மாற்றி கொடுத்தேன். அந்த மாதிரி கலியக்காவள சந்தையா இருக்கட்டும், அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு 8 கோடி, மார்த்தாண்டம் சந்தை 24 கோடி, அது மாதிரி மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு, திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம் 10 கோடி ரூபாய் நிதிகள் என்று அது மாதிரி 300 கோடிக்கு மேல நிதிகள் பெற்று மார்த்தாண்டம் பனிச்சமூடு சாலை, குழித்துறை ஆலஞ்சோலை ஆறுகாணி சாலை என்று பல்வேறு பணிகளை பல முறை செய்து முடித்து 7 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதுக்கு நிரந்தர கட்டடங்கள் என்று பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்த்த நபர் அந்த என்ற முறையில் மக்கள் என் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பணிகள் நம்ம தொகுதியில அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருந்து இவைகள் எல்லாம் சாதித்து கொடுத்திருக்கிறேன். அது எதிர்கட்சியில் இருந்தும் கூட விளவங்கோடு மக்களின் குரலாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி அவைகளை எல்லாம் பெற்று சேர்த்து மத்தியில் இருந்த காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை மத்தியில் இருந்து கொண்டு சேர்த்திருக்கிறேன். ஆகையால் எதிர்கட்சி வரிசையில் இருந்த பொழுதே நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்த நான் நிச்சயமாக ஆளுங்கட்சி வரிசையில் வந்தால் நிச்சயமாக இன்னும் அதிகமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு வாக்களிப்பதற்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பதற்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை உணர்த்துகிறார்கள். தற்பொழுது மக்கள் சந்திப்பில் தொடர்ந்து என்னுடைய விளவங்கோடு தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் சந்திப்பில் போய் கொண்டிருக்கிறேன். மக்கள் அந்த ஆர்வத்தோடு வாக்களிக்கும் ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் விளவங்கோடு தொகுதியும் பாஜகவிற்கு வெற்றி பெறும் தொகுதி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கிறேன். 100% வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் விளவங்கோடு தொகுதி என்பது இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய, எல்லோரும் அறியக்கூடிய ஒரு தொகுதியாக என்னால் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசப்பட்டதால் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்படி விளவங்கோடு தொகுதி அறியப்பட்ட தொகுதியாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக விஜயதரணிக்கு அதில் பங்குண்டு. கட்சி மாற்றங்களும் இன்றி, மதம் ஜாதி என்ற எந்த மாற்றங்களும் இன்றி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகையால் நிச்சயமாக வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக நான் பார்க்கிறேன். நீங்க 3 முறை எம்எல்ஏவா இருந்த கட்சியிலிருந்து அப்படியே மாறுபட்ட சித்தாந்தம் கொண்ட மற்றொரு கட்சியிலிருந்து இப்ப களம் காண்றீங்க. களத்துல மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஏதாவது நீங்க மாற்றத்தை ஃபீல் பண்றீங்களா? மக்கள் வரவேற்கிறார்கள். நல்ல வரவேற்பு இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பணிகளை அவர்கள் பிரதானமாக பார்க்கிறார்கள். அவர்களின் குரலாக நான் தொடர்ந்து ஒலிப்பேன் என்ற நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். ஆகையால் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக நம் தொகுதிக்கு தேவை என்று விளவங்கோடு தொகுதி மக்கள் ஆழமான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வரவேற்பு இருக்கிறது. வாழ்த்துகிறார்கள். வாக்கு உங்களுக்கு தான் என்று உறுதி செய்கிறார்கள். தாமரை சின்னத்தில் வாக்களிப்பேன் என்று அனைவருமே கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனக்காக வாக்களிக்கிறார்கள். அதே போல சின்னத்திற்காக சிலர் வாக்களிக்கிறார்கள். கட்சிக்காக சிலர் வாக்களிக்கிறார்கள். அதே போல விளவங்கோடு தொகுதியின் வளர்ச்சிக்காக பலரும் வாக்களிக்கிறார்கள். ஆகையால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக வெற்றி என்பது மக்கள் 23ஆம் தேதி வாக்களிக்க செல்லும் பொழுது மறவாமல் விளவங்கோடு தொகுதி மக்கள் எனக்காக விஜயதரணிக்காகவும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாஜகவை வெற்றி பெறும் விதத்தில் ஆக்குவார்களே. ஆனால் நிச்சயமாக அவர்களின் குரலாக 4வது முறையாக சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய இடத்தில் அவர்களின் குரலாக இருப்பேன் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், நன்றி விஜயதரணி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு அமினிஸ்ட்ரி ஆஃப் பிஸி ஸ்கெடியூல் அண்ட் வாழ்த்துக்களும் கூட. விளவங்கோடு தொகுதி வேட்பாளர், பாஜக வேட்பாளர் விஜயதரணி அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.